வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ள சிறப்பு மரநடும் இயக்கத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்று மரக்கன்று ஒன்றை நடவுள்ளார். ஆரவல்லி பசுமை தொடர் திட்டத்தின் கீழ் 700 கிலோமீட்டர் தொலைவிற்கு வனப்பரப்பை மேம்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த இயக்கம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டு மொத்தம் 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் தொடங்கி வைக்கும் திட்டங்களில் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள சினாப் ரயில்வே பாலமும் இரும்பு கேபிள்களால் தாங்கப்படும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக கட்டப்பட்டுள்ள அஞ்சிகட் பாலமும் அடங்கும். தட்கல் ரயில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு மின்னணு ஆதார் அங்கீகார முறை விரைவில் பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இயற்கைக்கு எதிரான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக எளிதில் மக்கக்கூடிய மாற்றுப் பொருட்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசின் நீர்வள திட்டத்தின் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் கோவில் தேரோட்டம் மற்றும் கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதையொட்டி இன்றும் நாளையும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசு சார்பு செயலாளர் திரு கிரண் பிறப்பித்துள்ளார். காவா லீக் வாலிபால் போட்டியில் கஜகஸ்தானில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.